இந்த முகமெல்லாம் நடிக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேலி பேசின பத்திரிகை கூட அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் அவர் படத்தை போட்டதெல்லாம் வந்து வரலாறு. ஸோ 26 வந்து சட்டமன்ற தேர்தல். ஸோ ஒரு ரியல் ஹீரோ வந்து சட்டமன்றம் பார்க்க போகுது. அரசியல் சாக்கடைன்னு அவருக்கு நல்லா தெரியும். பல பேர் நினைக்கிறேன் அவருக்கு சின்ன பையன் அப்படின்னு முட்டாள் பசங்க. 48 வயசு அவருக்கு. இங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்த தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் காலியாகிடும். தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணி சொல்லி அல்வா கொடுத்த தலைவர்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்படியெல்லாம் செய்யாமல் ரசிகர்களை ஏமாற்றாமல் மக்களை ஏமாற்றாமல் உண்மையை சொல்லி இதுதான் என்னுடைய அரசியல், இந்த படம் தான் என்னுடைய படம், இதுக்கு பிறகு ஒரு படம் நடிப்பேன், அவ்வளோதான். இப்போ அவருடைய இடம் யாருக்குன்னு அவங்க அடிச்சுக்கிறான். எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷால் கூட எப்படியாவது இடத்த பிடிக்கலாம் பார்த்தா அந்த படமும் ஊற்றின்னு போயிடுச்சு. விஜய் இடத்தெல்லாம் யார் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது சார். அதான் விஜய் வந்து ஒரு நாளில் வந்தவர் கிடையாது. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் வந்திருக்கிறார். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே காவலன் படத்தில் வந்து அவருக்கு ஒரு சிக்கல் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அரசியல் நெருக்கடியை உணர்றாரு. கத்தி படத்தில் கம்யூனிசம்னா என்னன்னு முதல்ல பேசுவார். அது பேர் சர்க்காரில் வந்து வாக்குரிமை பற்றி பெரிய அளவில் பேசப்பட்ட படம். அதில் வந்து கோமலவல்லின்ற கேரக்டரில் வந்து வரலட்சுமி நடிப்பாங்க. கிட்டத்தட்ட கலைஞர் ரோல் தான் அது. அப்போது 2 கட்சிக்குமே நான் வந்து இல்லைன்றது தான். அதான் நீ மெர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மட்டும் இப்போ தான் இதுதான் அரசியலில் நேரடியாக அரசியல் பேசக்கூடிய படம். வயதான சூப்பர் நடிகர்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாரில் காலம் கழிச்சுட்டு இதை நான் ரஜினியை சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. இல்லை, ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரபின், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். நடிகர் திரு தளபதி விஜய் அவர்கள் இப்போ தலைவர் விஜய்ன்ற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ, பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் தான் ஒரு லீடிங் நம்பர் 1, நல்லா சினிமாவில் வந்து டாப்புன்னு சொல்லலாம். இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம். இப்போது இந்த ஜம்ப் சார், சினிமாவில் இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ, அதுவும் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், டாப்பில் இருக்க ஹீரோ திடீர்னு ஒரு ஜம்ப் பாலிடிக்ஸ்க்கு, இந்த ஜம்ப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை ஜம்ப்னே சொல்ல மாட்டேன். ஓகே, அவர் ஜம்ப் பண்ணல, படிப்படியாக தான் வந்திருக்காரு. சினிமாவில் எப்படி வந்து அவர் வந்து படிப்படியாக வந்தாரோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அரசியலுக்கு கூட வராரு. இன்னும் கூட பல ஸ்டெப்புகளை வந்து பார்த்து எச்சரிக்கையாக வைக்கிறாரு. எப்படி ஒரு சகதி இருக்கிற இடத்துல கால் வைக்கும் போது நம்ம எப்படி வைப்போம், அது சினிமாவாக இருக்கட்டும் அது அரசியலாக இருக்கட்டும், ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக தான் தன்னுடைய தடங்களை வந்து பதிச்சு வர்றாரு. சினிமாவிலையும் அப்படி தான். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து எடுத்ததுமே ஹீரோவாக வந்துடல, சின்ன ரோல் வந்து ஒரு மைனர் பையனாக தான் வந்து அதில் நடிக்க ஆரம்பிச்சிருப்பார். வெற்றின்ற படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய தந்தையாருடைய மூலமாக அவர் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு தந்தையார் ஆரம்ப காலம் வந்துன்னா அவரோட தந்தை எஸ்ஏசி அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார், ஒரு ஹீரோவாக வந்து காட்டினார்லாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 30 ஆண்டு கால உழைப்பு, கடுமையான உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. இந்த முகமெல்லாம் நடிக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேலி பேசின பத்திரிகை கூட அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் அவர் படத்தை போட்டதெல்லாம் வந்து வரலாறு. ஆமாம், வரலாறு. இன்றைக்கி அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த எல்லையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து பேசப்படுறது. இதெல்லாம் மிகைப்படுத்த சொல்லதான் நினைப்பாங்க சில பேர். உண்மை அது வில் ஸ்மித்தாக இருக்கட்டும், அது டாம் குரூஸ், நீங்கள் அந்த லெவலுக்கு நான் ஒப்பிடுவேன். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ வந்து இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கார். அவர் இன்னும் கூட போகக்கூடிய தூரம் வந்து இன்னும் இருக்குது. அவர் இன்னும் அவருடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும், வேறு எந்த ஹீரோக்களும் நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக இரவு முழுக்க அடுத்த கேவலப்படுறதுக்காக நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்க இளம் நடிகர்களே வந்து போய் இரவு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லேயும் அங்கேயும் இங்கேயும் வந்து பொழுதை கழிச்சுட்டு, வயதான சூப்பர் நடிகர்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாரில் காலம் கழிச்சுட்டு, இதை நான் ரஜினியை சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. இல்லை, அப்படிலாம் வந்து இருக்கிறாங்கன்ற ஒரு மூத்த நடிகர்கள்லாம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த 48 வயது அவருக்கு, 47 49 50 வயதுக்குள்ள அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் வந்து ஒரு 25 வயது இளைஞர் மாதிரியே இன்றைக்கி வந்து அவர் இருக்கிறாருன்னா வெறும் நீங்கள் ஏதோ மேக்கப் மட்டும் கிடையாது, டெடிகேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அர்ப்பணிப்பான அந்த உழைப்பு, அந்த டைமிங் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணிட்டாரு அப்படிலாம் இல்லை. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அரசியலில் தள்ளப்பட்டாரோ
அந்த மாதிரி ஒரு தள்ளப்படுறது தான். அந்த தள்ளப்படும் போது மக்கள் தூக்கிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படி உருவானாருன்னு கேட்டிங்கன்னா அவரை தள்ளுறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகுன்ற மாதிரி ஒரு தள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது. ஒரு சொந்த கட்சியிலே அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒதுக்குறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அப்போ அவர் தள்ளப்படுறாரு. அது மாதிரி கேட்டினா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல அரசியல் கட்சிகள் கொடுக்குற நெருக்கடி அரசியலுக்கு தள்ளும் போது மக்கள் வந்து அதை தாங்கிக்கிறாங்க. ஓகே, தங்கள் வீட்டு பிள்ளையா வந்து அவரை தாங்கிக்கிறாங்க. நான் பார்க்கறது அதுதான். ஓகே, இது ஏதோ நான் வந்து ஏதோ விஜய் ரசிகர்ன்ற அந்த மாதிரி எண்ணத்தில் நான் சொல்கிறேன். நான் விஜய் ரசிகரும் கிடையாது, கட்சியோட தொண்டரும் கிடையாது. பொதுவான பார்வை நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு பார்வை இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஒரு சூரி வந்து இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகராக இருக்குன்னா அந்த பார்வை இருக்குல்ல அவர் மேலே. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நாளில் வந்தவர் கிடையாது. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் வந்திருக்கிறார். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே காவலன் படத்தில் வந்து அவருக்கு ஒரு சிக்கல் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அரசியல் நெருக்கடியை அவர் உணர்றாரு. அப்பதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகனாக ஆயிட்டோம். அவர்கிட்ட இருக்க மக்கள் செல்வாக்கை வந்து ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி அதிமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அல்லது மத்தியில் இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்க அந்த மக்கள் சக்தியை வந்து அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணமே இல்லை. விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு. எஸ்எஸ்சி அவர் தான் அதுக்கு தலைவராகவும் இருக்கிறாரு. அதுலேயே முரண்படுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ அரசியலுக்கு வர்றது தவறுன்னு கூட பேசுகிறாரு. ஆனால் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா சினிமாவில் இன்னும் கெரியரில் அவர் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம். அப்போ அவர் வந்து வேணாம் இல்லைன்ற மாதிரி தான் மறுப்பு தான் சொல்கிறாரு. அரசியலுக்கு வரணும் தான், ஆனால் இந்த சூழ்நிலைக்கு இப்போ வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து விஜய் அவர் தந்தையோட முரண்படுறாரு. விஜய் மக்கள் இயக்கமே கலைக்கப்படுது. அவர் எஸ்எஸ்சி வந்து முரண்படுறாரு, கலைச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இருந்தாலும் அவங்களுக்கு ரசிகர்கள் எல்லாரும் விஜய் மக்கள் இயக்கமாக மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே எடுத்து அடாப்ட் பண்ணுறது, எங்கே லொக்கேட் பண்ணுறது அவரை அவங்கள? விஜய் ரசிகர்கள் எல்லாம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறிட்டாங்க. விஜய் ரசிகர் மட்டும் உருவாயிடுச்சு. ஆமாம். அப்போ அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடத்த லொக்கேட் பண்ணலாம். அப்போ வந்து விஜய் வந்து கேட்டால் மீண்டும் அவர் என்ன கேட்டால் அவருடைய கண்காணிப்பில் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து கேட்டீங்கன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இல்லாமல் அவருடைய படத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு பலர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கணிசமான ஒரு தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க, வெற்றி பெறுறாங்க. அப்போது வந்து மக்களே எதிர்பார்க்குறாங்க. பிரச்சாரமே இல்லாத வந்து இந்த அளவுக்கு வரும்போது பல கட்சி அரசியல் நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி வந்து வெற்றின்ற அந்த இலக்கில் நகர முடியும் போது இவர் பிரச்சாரமே இல்லாமல் தன்னுடைய படத்தை மட்டுமே கொடியை மட்டுமே பயன்படுத்தி அவங்க வந்து வெற்றி பெற அனுப்புறதுக்குன்னா அப்போ அரசியலில் வந்து நம்ம மக்கள் நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. அதனை தொடர்ச்சியாக வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு பக்கம் வந்து அணைச்சத்துக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அரசியலுக்கு வந்தா, இன்னொரு பக்கம் இவங்க தள்ளுறாங்க பல நெருக்கடிகள். சரி, மாநில இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தான் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சியும் நெருக்கடி கொடுக்குது, ரெய்டு அது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன கேட்டால் அரசியல் வசனங்கள் பேசுகிறார். படத்துலேயே கத்தி படத்தில் பேசியிருக்காரு. ஆமாம், அலைக்கற்று. கத்தி படத்தில் கம்யூனிசம்னா என்னன்னு முதல்ல பேசுவார். ஆமாம் ஆமாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலைக்கற்று இலவச திட்டங்கள் பற்றி. ஆமாம். ஏதோ இயக்குனர்கள் வந்து எழுதி கொடுக்கறது கிடையாது. அந்த காட்சிக்கு வந்து அவர் நடிக்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்வப்படுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் வைக்கப்படுது. வலிமையாக வந்து பேசுவார் கத்தியில். அதுமாதிரி சர்க்கார். ஆமாம், சர்க்காரில் வந்து வாக்குரிமை பற்றி பெரிய அளவில் பேசப்படப்படும். அதில் வந்து கோமலவல்லின்ற கேரக்டரில் வந்து வரலட்சுமி நடிப்பாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட கலைஞர் ரோல் தான் அது. ஆமாம், பழக்கருப்பையா ரோல். ஆமாம், அதை பார்த்துருப்பீங்க. அப்போது ரெண்டு கட்சிக்குமே நான் வந்து இல்லைன்றது தான் அந்த படத்தில் காட்டுறேன். ஆமாம், அதாண்டி மெர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ தான் இதுதான் அரசியலில் நேரடியாக அரசியல் பேசக்கூடிய படம். ஓகே, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் ஜம்ப் பண்ணிடுறாங்க, இல்லை அவருக்கு அரசியலில் அனுபவம் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு, களப்பணி வந்து சினிமாவிலையும் செய்ய முடியும். சினிமாலையும் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தானே சார். வாக்குரிமையை பற்றி பேசுகிறாருல்ல. கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நடந்துச்சுல்ல, அவர் செஞ்சது அதே இன்னைக்கு பண்ணி காமிச்சாங்கல்ல. வெளிநாட்டிலேருந்து வந்தவர் எனக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லி வழக்கு நீதிமன்றத்துக்குலாம் போனார்ல. அந்த மாதிரி எனக்கு வாக்குரிமை பேசுறது மட்டும் இல்லாமல் நிகழ்கால அரசியல் வந்து நிகழ்காலம்னா அன்னைக்குள்ள நிகழ்காலம் என்னன்னு கேட்டால் வந்து கலைஞருடைய அரசியல், வரலட்சுமியோட அரசியல் இதை வந்து பண்ணி காமிச்சாங்க.
ஸோ இதெல்லாம் தான் அரசியல் பேசணும். அதில் வந்து எக்ஸப்ட் நீங்கள் வந்து டைம் டு லீடுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் எடுத்திருப்பாங்க. ஆமாம், அதை கட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதுதான் மிகப்பெரிய. அப்போது காவலன் படத்துலேருந்து இவருக்கு வந்து சிக்கல் கொடுக்கலாம் லியோ படம் வரைக்கும். அப்போ அரசியலுக்கு வரணுன்றதை வந்து திட்டமிட்டு முடிவு பண்ண பிறகு அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜம்ப் இல்லை, அடுத்த கட்டமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அரசியல் கட்சி பேரை வந்து உருவாக்கி இப்போ அந்த ஸ்டெப்பில் தான் இருக்கிறார். ஒரு ஸ்டெப்பாக தான் வராரு. ஓகே, திடுப்புன்னு வரல. பேர் அறிவிக்கிறாரு, அவருடைய திட்டங்கள் என்னன்றதை சொல்கிறாரு, மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறாரு. இப்படி தான் வந்து அவருடைய பயணம் வருது. இன்னும் வந்து கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து கொடி அறிவிக்கலை. ஸோ இதுதான் முதல் கட்டமாக அவர் இருக்கார். ஆனால் ஜம்ப் பண்ணிட்டு வந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது ரவீன். ஒரு நிர்பந்தம் காரணமாக தான் அவர் அரசியலுக்கு வரதா பேசிட்டு இருக்காங்களே சார். இல்லை, இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நிர்பந்தம்னா ஏதோ தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்காக வராருன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், நிர்பந்தம் சொல்லலாம். தள்ளப்பட்டது உண்மை. ஆனால் நிர்பந்தம்னா ஐயோ நம்ம தொழிலை காப்பாற்றணும், நம்ம வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட விஜய் அவருடைய வந்து சினிமா அவரை சுற்றி உள்ள அந்த வர்த்தகம் இருக்குல்ல, ஆமாம், வருஷத்துக்கு 1000 கோடி. வருஷத்துக்கு 1000 கோடி. ஓகே, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட்னா நீ ஏதோ பிளாக் அப்படி புரிஞ்சுக்க போறீங்க. இல்லை, நான் சொல்றது கேட்டா சினிமா அவர் நடிக்கிறது, அதை சுற்றி நடக்கக்கூடிய வியாபாரங்கள். ஆமாம், நேரடியாக அவர் வந்து படத்தில் நடித்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்டைரக்டாக வந்து பார்த்தா இன்டைரக்ட்னா வந்து மற்ற வியாபாரங்கள், சினிமா சம்மந்தமான டிஸ்ட்ரிபியூட்டர்கள், இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி வருவாய் நடக்கக்கூடிய இது. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருமானன்றது வேற. ஒட்டுமொத்தமாக அவருடைய படத்தை சுற்றி நடக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வர்த்தகம் நடக்குது. அது தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருடைய வருவாயும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து சினிமா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வசூல், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி வர்த்தகம் வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஒரு டைமில் ஏன் ரஜினிகாந்த் வந்து நடிக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டேன்னா, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அவர் நம்பி இருக்குங்க. இன்னைக்கு அவர் நடிக்கிறதுனால இத்தனை பேருக்கு லைட்மேன்லேருந்து இவ்வளோ பேருக்கு சம்பளம் கிடைக்குது, ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் நடக்குது, நிறைய டெக்னீஷியன்ஸே அந்த மாதிரி இருக்கும்போது அது அத்தனையும் அவர் வந்து கேட்டினா விட்டுட்டு என்னன்னு கேட்டினா ஒரே ஒரு வரியில் முடிச்சிட்டார். என்னன்னு கேட்டினா அது தொழில், இது புனிதமான மக்கள் சேவை. அதை விட்டுட்டு இப்படி வராருன்னு சொன்னால் அப்போ அதுக்கு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் தேவை. கண்டிப்பாக. அதனால தியாகம் பண்ணால் தான் ஒரு தலைவர் வந்து உருவாரார். விஜய்ன்ற தலைவர் வந்து தியாகம் பண்ணிட்டு தான் வராரு. அப்போ தியாக தலைவர் சொல்கிறது தப்பே கிடையாது, பொருத்தமானது. இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு வர போயிட்டு நிர்பந்தம் காரணமாக வராருன்னா என்ன நிர்பந்தம்? நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்றது வேற விஷயம். அந்த நெருக்கடிகளை சமாளிச்சுட்டு அவரால் இன்னும் கூட பயணிக்க முடியுமே. கண்டிப்பாக. இந்த மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அவருக்கு ஆதரிக்கிறான், அந்த தேர்தலில் அவருக்கு ஆதரிக்கிறான், அங்கே ஒரு அமௌண்ட்டை வாங்கு, இங்கே ஒரு அமௌண்ட்டை வாங்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்னோட ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டவரில் காமிச்சாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நடந்த வியாபாரங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வர அரசியலுக்கு நாளைக்கு வரேன், நாளைக்கு மறுநாள் வரேன், அடுத்த வருஷம் வந்துடுவேன், தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணி சொல்லி அல்வா கொடுத்த தலைவர்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்ல. ஆமாம் சார். அப்படி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் செய்யாமல், ரசிகர்களை ஏமாற்றாமல், மக்களை ஏமாற்றாமல், உண்மையை சொல்லி இதுதான் என்னுடைய அரசியல், இந்த படம் தான் என்னுடைய படம், இதுக்கு பிறகு ஒரு படம் நடிப்பேன், அவ்வளோதான். இதோடு நான் வந்து சினிமாவுக்கு முழுக்க போட்டு நான் அரசியலுக்கு போகிறேன், முழு நேரமாக அங்கே பண்ணிட்டு. இங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்த தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் காலி ஆகிட்டாங்க. அப்போ முன்னோர்களுடைய அனுபவத்தை நான் வந்து ஒரு முதலீடாக வைக்கிறேன். அனுபவங்கள் தான் முதலீடு, பணம் முதலீடு இல்லை. அப்போது வந்து நிர்பந்தம்னு சொல்லவே முடியாது. நெருக்கடிகள் கொடுத்தாங்க, அந்த நெருக்கடிகள் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்க முடியும். கண்டிப்பாக அவர் வந்து கேட்டால் இந்த தேர்தலில் இந்த அரசியல் கட்சி நம்ம நெருக்கடி கொடுக்குதா, ரைட், என் தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்லாம் உங்களுக்கு வாக்களிக்க சொல்கிறேன், இந்த அவங்ககிட்டயே ஒரு அமௌண்ட்டை வாங்கி இங்கே அப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டாக கட்சியை கொண்டு போய் வித்தவெல்லாம் இருக்கிறான் நடிகர்கள். அப்போது இங்கே ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடுறாரு, வேற லெவல் ஃபவுண்டேஷன் இது. இது வரைக்கும் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வந்து எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் அப்போ கிடையாது, இந்த நவீனமயம் அப்போ கிடையாது. அவர் அப்படியே அவர் நடிகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்த தலைவரோட சேர்த்து அவருடைய ரசிகர் மன்றத்தை அப்படியே வந்து மாற்றுறாரு, மக்கள் சக்தியாக மாற்றுறாரு. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது. ஆமாம், இருக்கு, ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதாண்டி பல கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இவங்களை எல்லாரையும் அரசியல் படுத்துகிறோம். கரெக்ட். ஒன்றா ஒரு விங்களை வந்து கட்டி அமைக்கணும். அப்போ அதுக்கு மிகப்பெரிய நாட்களும்
காலமும் தேவை, அவகாசம் தேவை. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் மைக் முன்னாடி வரல, ஏன் மாநாடு போடல, அதை போடல, இது போடல எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது சரி கிடையாது. திட்டமிட்டு வர்றாரு. இப்போ 110 மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கிறாரு. அப்புறம் 234 தொகுதிக்கான அந்த பூத் கமிட்டிகளை போடுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒன் பை ஒன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழக பெரிய கட்சிக்கு ஒரு நிகரான ஒரு கட்சி உருவாதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? அதுக்கான பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடும். அதனால் ஜம்ப் பண்ணிட்டாரு, ஒரே நாளில் வந்துட்டாரு, நிர்பந்தம் வந்தோம்னா கிடையவே கிடையாது. ஓகே, இதுதான் உண்மை. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக அவருடைய பீக் சினிமா கெரியரை விடுறதா சொல்றாங்களே சார், அது உண்மையா இல்ல ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவாரா? இல்ல, அவர் வந்து கேட்டீங்கன்னா கடைசியா ஒரு படம், இந்த கோட் படம் வருது. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு படம், கோட் படம் வந்த பிறகு அதுவே விஜயகாந்த் நடிக்கிறார். ஆமா, ஏஐ மூலமா. ஆமா, அது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் வந்து அவர் பார்க்குறாரு. ஓகே, ஆமா ஆமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நடிக்கிறாரு. அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அரசியல், நேரடியாக அரசியல் முழுக்க முழுக்க அரசியல், அவருடைய கட்சி அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் அவர் திட்டமிட்டது. ஓகே, இந்த படம் தான் கடைசி படம். அதுக்கு 68க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் நடிக்கிறார். அந்த ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கோட்டுக்கு பிறகு நடிக்கக்கூடிய படம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய படம். அவருடைய அரசியல், கட்சி அரசியல் பேசக்கூடிய படம், அவ்வளோதான். அதோட படம் நடிக்கிறது இல்லைன்றது ஒரு முடிவு வந்துட்டார். அதனால இப்போ அவருடைய இடம் யாருக்குன்னு அவன் அடிச்சுக்கிறான். எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷால் கூட எப்படியாவது இடத்த பிடிக்கலாம் பார்த்தா அந்த படமும் ஊற்றின்னு போயிடுச்சு. ஆமாம், விஜய் இடத்தெல்லாம் யார் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது சார். அது மிகப்பெரிய தவறு. அது விஜய்க்கான இடம் அப்படியே இருக்கும் சார், அவ்வளோதான். ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், இப்போ எம்ஜிஆருடைய இடம் யாராவது பிடிச்சாங்களா? இல்லை சார், பிடிச்சா அவருடைய இடம் அப்படியே இருக்குது, அவ்வளோதான். இப்போ விஜயகாந்த் இடம்னா அவரோட இடம் அப்படியே இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இவங்களாம் மிகப்பெரிய ஆளுமைகள், தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைன்ற இடத்த வந்து பிடிச்சாரு. ரஜினிகாந்த் இடம் ரஜினிகாந்த், விஜய் இடம் விஜய். அதான் அவர் ஏற்கனவே சொன்னார், இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு கேப்டன் தான். ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி தான். அதனால் அடுத்த படம் வந்து முழுக்க முழுக்க அரசியல். இந்த கோட்டுக்கு பிறகு வரக்கூடிய படம் அரசியல் படம். அதோட அவருடைய பொலிட்டிக்கல் வந்து முழுக்க வந்துடுறாருங்க. அது நீங்கள் சொல்கிறது கூட வந்து கேட்டினா வந்து 25 முடிஞ்சிடும். ஸோ 26 வந்து சட்டமன்ற தேர்தல். ஆமாம். ஸோ ஒரு ரியல் ஹீரோ வந்து சட்டமன்றம் பார்க்க போகுது. ஓகே, அதனால் வந்து இதுதான் வந்து கேட்டால் ஒரு நாளாக ஜம்ப் பண்ணிட்டு வந்தார் சொல், திட்டமிட்டு வரார். அரசியல் சாக்கடைன்னு ஒரு நாளாக தெரியும். அதை புனிதப்படுத்த வரும்போது யார் புனிதப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து நிற்கணும். அப்போ நிற்கணும்னா அந்த கால் தடத்தை வந்து நிதானமாக வச்சு அழுத்தமாக பதிவு பண்ணணும். போகிற பக்கம் ஒன்றா விழுந்துருவோம். பல பேர் விழுந்துருக்குறாங்க, அது தெரியுது. அதனால தான் அவர் என்ன சொல்ல, முன்னோர்கள் கிட்ட அந்த அந்த அனுபவத்தை வந்து நான் பாடமாக எடுத்துக்கிறேன்றாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சினிமா, நீங்கள் கேட்டீங்களா கேள்வி, சினிமாவிலேருந்து எப்படி வந்து அரசியல்னா ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது. வெளியிருந்து பார்க்கணும் தெரியும். ஓகே, ஒரு நாளில் நடந்த விஷயம். இது ஒரு பல வருட போராட்டம். பல பேர் நினைக்கிறேன் அவருக்கு சின்ன பிள்ளை, சின்ன பையன் அப்படின்னு புட்டாள் பசங்க. 48 வயசு அவருக்கு. ஆனால் அவர் இளைஞராக இருக்காருன்னா அது வந்து ஆசீர்வாதம். அது அவங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம். அவர் இளைஞராக காட்சி அளிக்கிறார். அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன பையன் முடிவு பண்ண முடியாது. 48 வயசு ஆகுது. இந்திய அரசியல் கூர்ந்து கவனிக்கிற அந்த ஆற்றல் இருக்குது. உலக அரசியலும் தெரியும். அதனால் நீங்கள் வேற லெவல் விஜய் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சார். ஓகே, காலம் இருக்குது, காத்திருப்போம். மிக்க நன்றி சார். நடிகர் விஜய் அவர்களுடைய, அதாவது நடிகர் விஜயிலேருந்து தலைவர் விஜய் வரைக்கும் நீங்கள் இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவரை பற்றி விரிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.